சோயா பீன்ஸ், தக்காளி, நறுக்கிய வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தயிர், ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, பின் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், பட்டை 1, சீரகம் 1 ஸ்பூன், முந்திரி தேவைக்கேற்ப, பச்சை மிளகாய் 3, காரம் தேவைப்பட்டால் அதிகம் போடவும், பல்லாரி வெங்காயம் 5, தக்காளி 5, புதினா கொத்தமல்லி தேவைக்கேற்ப, சிறிதளவு மஞ்சத்தூள், சிறிதளவு உப்பு. இவை அனைத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைக்கவும். குக்கரில் சூடான பின் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து சிறிதளவு தேங்காயெண்ணையும் சேர்க்கவும். எண்ணெய் சூடான பின் பட்டை, ஸ்டார், பிரியாணி இலை அனைத்தையும் போடவும். பின் நறுக்கிய வெங்காயத்தை போடவும். வெங்காயம் பொன்னிறமாகும் வரை வதக்கவும். 2 பச்சை மிளகாய் போடவும். பின் அரைத்த பேஸ்ட்டை போடவும். நன்கு கலக்கிவிட வேண்டும். எண்ணெய் பிரிந்து வரும் வரை கலக்கிவிட வேண்டும். எண்ணெய் பிரிந்து வரும் வரை கலக்கிவிட வேண்டும். கலக்கி விடாமல் விட்டால் அடி பிடிச்சிடும். அதுங்காட்டி கலக்கி விட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு நம்மளுக்கு தெரியும் அந்த கண்டென்சி. அப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்த முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்க்கவும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் கொஞ்சம் சேர்க்கணும். தயிரும் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா போட்டு அடிப்பத்தாத அளவுக்கு கலரி விடணும். அடிப்பத்தாத அளவுக்கு கலரி விட்ட பின்னாடி சோயா பீன்ஸ் எடுத்து ஊற வச்ச சோயா பீன்ஸை எடுத்து தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு போட்டுடணும். சோயா பீன்ஸில் அந்த பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் லைட்டாக அந்த சோயா பீன்ஸ் அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நன்கு கலக்கணும். நல்லா கலக்கின பின்னாடி 2 நிமிஷம் விடணும். விட்ட பின்னாடி நம்மளுக்கே தெரியும். அப்போ தண்ணி தேவைக்கேற்ப ஊற்றணும். தண்ணி எத்தனை டம்ளர் அரிசி வச்சுருக்கோம் அத்தனை டம்ளர் ஊற்றிட்டு அப்புறம் அரிசியை போடணும். குக்கரை மூடி வச்சு விசில் வரும் வரை காத்திருக்கணும். விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தா சுவையாய் சோயா பீன்ஸ் பிரியாணி தயார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் அண்ட் ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். செட்டிநாடு சோயா பீன்ஸ் பிரியாணி தயார்.